ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே லஞ்ச் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வீட்லேயே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இந்த சீத்தாப்பழம். உங்கள் வீட்டில் இருந்தது தான் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லைனாலும் பரவாயில்ல, வெளில வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் உங்கள் வீட்லேயே இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்ம வீட்லேயே வளரும் போது அதை பறித்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அது எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. நான் அப்படி தான் இப்போ சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம வீட்டிலே விளையாடுறது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவேன். அது சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மில்க்கு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் காட்டியிருக்கோம், ரொம்ப கம்மியாக, ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டோம். அப்புறம் கொஞ்சமாக சுகர், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, ஆனால் அது போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்கு உடைச்சிட்டு இது நல்லா கொஞ்சம் பீட் பண்ணணும், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெட் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளிப் பண்ணி அதை அப்படியே எடுத்து தவால போட்டுருணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நல்லா பீட் பண்ணணும், எக்கோட எல்லோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப அப்படியே இது எப்படி சொல்கிறது, கேக்கெல்லாம் பீட் பண்ணுவாங்களே அந்தளவுக்கு இல்லை, சும்மா லைட்டாக. பட்டர் எல்லாம் கீ போட்டு ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது நல்லா தவா வந்து ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அந்த டைமில் ப்ரெட் வந்து 2 சைட்லேயுமே கோட் பண்ணிடணும். நம்ம மில்க், எக், சுகர், சால்ட் போட்டு வச்சுருப்போம் ஒரு மிக்சர். இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த எக் ஸ்மெல் வராது, இல்லைனா கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா எக் ஸ்மெல் வரும். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, நான் சூடாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கல. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வீட்டில் இல்லை, அதனால் இவ்வளோதான். இது 2 பக்கம் எக் மட்டும் நல்லா குக் ஆனால் போதும். ப்ரெட் ஆல்ரெடி நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 சைடு நல்லா அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருக்கா, சுகர் போட்டால் மட்டும்தான் வரும். நல்லா இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா ஃப்ளிப் பண்ணி 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்கு போட்டோம்னா 2 ப்ரெட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணுறேன். தாராளமாக வரும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் 2 ப்ரெட்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொரு எக் போட்டு இன்னும் 2 எக் கூட பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அவ்வளோதான். அது கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி சாப்பிட இருந்தாச்சு. இது வந்து லஞ்சுக்கு வந்து நார்மல் சிக்கன் 65 வித் பிரியாணி, அவ்வளோதான். அன்றைக்கி அது சண்டே, அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சாச்சு. 2 வேலையுமே நம்ம ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு லஞ்ச் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டதுனால லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளாக வைக்கிற மாதிரி போவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். எப்படியாச்சும் நம்ம இஷ்டம்தான். நெக்ஸ்ட் வந்து இது நெக்ஸ்ட் டே அன்றைக்கி டின்னர் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அரிசி, பருப்பு, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் அந்த பருப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பருப்பு, அரிசி எல்லாமே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும் அப்புறம் எப்போ அரைக்க போகிறோமோ அப்போ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான். இதுதான் பேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் தரும்ல, அதுக்காகன்னு நினைக்கிறேன், எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரை இது அதுக்காகன்னு நினச்சி அரைச்சி போட்டேன். பட் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்தது. இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக வந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதுவே நிஜமாகவே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அரைக்கும் போது சீரகம் மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, அதுதான் மெயின் இதில். அதுக்கப்புறம் நார்மல் அப்படி சீக்கிரமாக செஞ்சிட முடியுது. இது நீங்கள் ஏதாச்சும் காய் போட்டால் காய் வேகிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகுதே தவிர்த்து இது ப்ளெயினாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆயிடுது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணுமா, அதுக்கப்புறம் கடுகு, அதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால அதில் வெந்தயமும் சீரகமும் வந்துருச்சு. பட் கடுகு, சீரகம், ஒரு பச்சை மிளகா போடணும். என்கிட்ட பச்சை மிளகா இல்லாதனால பழுத்த மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காய் ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா மட்டும் வெண்டைக்காய் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். அது மட்டும்தான் வேகிறதுக்கு டைம் ஆகுதே தவிர்த்து மற்றபடி இது சீக்கிரமாக பண்ணிட முடியுது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், அந்த கலர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு, அதுக்காக சொல்லி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். பட் இந்த மஞ்சள் தூள் எனக்கு பத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி பேஸ்ட் நம்ம அரைச்சோம்ல அது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதே கப்லேயே வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தயிர் போட்டுக்கிட்டேன். நல்லா தயிர் போட்டுட்டு அதையும் சும்மா ஒரு முறை லைட்டாக ஊட்டி எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த பேஸ்ட் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சேன்.
அந்த பேஸ்ட்டையும் அந்த காயையும். அந்த பேஸ்ட் மட்டும் நல்லா கொதிச்ச போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த தயிர் ஊற்றணும். இல்லைனா திரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஓட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது ஆறி முடித்ததுக்கப்புறம் தான் நான் இது தயிர் ஊற்றினேனே. இது ஆறிடுச்சு, உப்பு போட்டாச்சு, இதுக்கு தேவையானாலும். அப்புறம் டேஸ்ட் மட்டும் நீங்கள் வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். வெரி சிம்பிள் ரெசிபி. நான் நினச்சிட்டு இருந்தேன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. பட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வேணால் இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். டிட்டோ வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆறுனதுக்கப்புறம் மட்டும் தயிர் ஊற்றுங்க. ஒரு சில டைம் சூடில் ஊற்றினா திரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதை நான் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணாதனால நான் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினா நீங்களுமே அப்படியே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கார்ன் சாலட் சாப்பிட்டோம். ஆல்ரெடி ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம், இது செகண்ட் டே. ஆல்ரெடி ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தோம், அப்போ சாப்பிட்டோம். இது கார்ன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எல்லாமே ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே பேசிக். பட் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்தது. நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே செம்மையாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுன்னா. இது கேரட் ஆட் பண்ணணும், எக் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டால் போதும். அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான் பேசிக். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது நோ ஆயில், நத்திங், ஈஸி அண்ட் சிம்பிள். பட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்ல, அந்த ரெசிபி தான் இது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. நான் ஒரு புளிப்பு, அந்த தக்காளியோட புளிப்பு பத்தாதுன்னு சொல்லி லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். until then, டாடா, பை, see you soon.